நாளைக்கு வந்து தலைவருக்கு பர்த்டேங்க. இந்த சர்ப்ரைஸா பண்ண வேணாம். வாட்ச் பிஞ்சு போச்சு. என் வாட்ச் போன டைம் வாங்கி இந்த வாட்ச் பிஞ்சு போச்சு. கல்யாண நாளைக்கு ஒரு வாட்ச் வாங்கி இது மாட்ட கடைக்கெல்லாம் வர்றது இல்லை மீனா. என்னமோ நம்ம ட்ரீட் பண்ற விதம் இருக்கு பத்தியா, அதான் எரிச்சல் ஆகுது. கை குடுறான். நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னம்னா, ஃப்ரெண்டுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்குங்க. குழந்தை பிறந்து ஒரு 1 வீக் இருக்கும். இன்னைக்கு தான் அதுக்கான டைமு. சரி போய் தம்பி போய் அந்த குட்டி தம்பி போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அது இல்லாமல் நாளைக்கு வந்து தலைவருக்கு பர்த்டேங்க. தலைவர் அப்படின்னா வேற யாரும் இல்லை, மணிக்கு வந்து நாளைக்கு பர்த்டே ஜூலை 16. ஸோ வந்து மணிக்கு ஏதாவது சர்ப்ரைஸா வாங்கி தரலான்னு சொல்லிட்டு தான். சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் என்னைய கூட்டு போறியா? நான் நேத்தே போய் எடுக்கணும்னு சொல்லி நினைச்சேன், பட் வந்து டைம் கிடைக்கல. அப்ப அதுக்கு பேர் சர்ப்ரைஸ் கிடையாது. சரி எப்படி இருந்தாலும் தெரியதான் போகுது. அது என்ன, சரி நான் உனக்கு ஒரு gift வாங்கி தர போறேன். என்ன gift? சரியா, ஷர்ட் எடுத்து தர போறேன். வேண்டாம், சரி வேண்டாம் எனக்கு. சரி வேற என்ன வேணும்? டி-ஷர்ட் எது வேண்டாம். வேற என்ன வேணும்? ஏதாச்சும் வாங்கி தரணும். நம்ம பர்த்டே பாய் வாங்கி இந்த வாட்ச் பிஞ்சு போச்சு. கல்யாண நாளைக்கு ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்தேன். பாப்பா கன்சீவா இருந்த வருஷம் அந்த வாட்சை உடைச்சிட்டா. மகிழினி தான் உடைச்சா. அதுக்கப்புறம் வாட்சே அமைய மாட்டேங்குது. சரிவா இன்னைக்கு நீ கேட்ட மாதிரி வாட்ச் ஆச்சு பார்த்துட்டு திண்டுக்கல் போறோம். ருத்தீன் வந்துருவான். இத்தனை வேலை எப்படி முடிக்க போறோம்னு தெரியல. சரி வாங்க டக்கு. என்ன சொன்னேன்? ஏய் என்ன சொன்னேன்? அண்ணனை பாத்துக்கோ, நாங்க ஊருக்கு போயிட்டு வரோம். அண்ணனை பாத்துக்க. பயங்கரமா அடிக்குது. எங்க அது கழுகு இல்ல பாப்பா. என்ன இவ்வளோ காத்தடிக்குது? நீ பேசாம வீட்டில் இருந்துக்கிறியா? சரி அப்பாவுக்கு பர்த்டே ஹாப்பி பர்த்டே சொல்லு. எந்த கையில் சொல்லணும்? ஹாப்பி பர்த்டே. என்ன வேணும்? முட்டாய் வேணுமா? ஹாப்பி பர்த்டே. சரி வாங்கிட்டு. என்ன வேணும் உனக்கு? அதுக்கப்புறம் 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 நீ அப்பா சேர்ந்து என்ன சாப்பிட்டீங்க? கொட்டி கொட்டி கிடக்கு. அவளோட போனா எங்க? அதுல அப்படியே என்ன பண்ணா தெரியுமா? காதுல வச்சுக்கிட்டா. ஹலோ யார் பேசுறீங்க? ஃப்ராடு. ஏய் என்ன பண்ற? மணியோட ஃப்ரெண்ட் அந்த அண்ணா வீட்டுக்கு வந்து போயிட்டாங்க. போயிட்டு குட்டி தம்பி கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு மேலே வந்து நிறைய லவ் பேர்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் பாப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரி வாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நானும் மணி பாப்பா 3 பேர் மேலே வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து போய் பார்க்குறோம். ஸ்டெப்புன்னு மேலே வந்து கட்டலைங்க, அந்த ஏணியில் தான் ஏறி வரணும் போல். மேலே பார்த்தோம்னா முயல் அது கூட எலியெல்லாம் வச்சு வளர்த்திட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நிறைய லவ் பேர்ட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. குட்டி குட்டியாக வந்து முட்டை வேற வச்சு அதை அந்த குட்டி லவ் பேர்ட்ஸ் வந்து பிறக்கிற ஸ்டேஜ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு அப்படியே வீடியோஸில் காட்டுறேன். வீட்டில் இப்படி கடிக்கவே இல்லை மீனா. இந்த முயலும் கடிக்கவே இல்லை. பாரு தொடுறேன் பாரு. எப்படி வெளியெல்லாம் வராது. அங்கே சிட்டுக்குருவிலாம் வச்சிருக்கான். எல்லாம் சேல்ஸுக்கு. ஆமாம் தெரியல. எலி யார் வாங்க? சரவணா எலிலாம் யார் வாங்குவா? வாங்குவாங்க. ஏய் கோத்தியா, ஏய் குருவி வாங்கிக்கலாமா? இந்த குருவி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு குட்டி குட்டியானு எவ்வளோ அழகா இருக்கு. குட்டியா? எங்க பறந்துருமா? ஆமாடா ஆமாடா. எப்படா பெரிய குருவி, பெரிய கிளி இருக்கு. ஆமா பயந்துருச்சா? அம்மாட போ பாப்பா. நம்ம வீட்டில் இப்படி போட்டுருமா மேலே?
முன்னாடி இன்னும் நிறையா இருந்துச்சு. குத்து போட்டாலே அப்போ குத்த மாட்டேன். எப்படி படுத்துருக்கு பார்த்தியா மீனா? கொடைக்கானல் பண்ணையில் பார்த்தோம்டா நாங்கள் இதெல்லாம். அந்த பண்ணை என்ன ஊர் மீனா? இல்லை இது அது கொடைக்கானல் தாண்டி குடியோ என்னமோ ஒன்று. இல்லை கொடைக்கானல்ல எல்லாமே ஓப்பனாக தான் இருக்குது. எந்த பொருளும் கூட்டம் சும்மா தாங்க இருக்குது. ஏறி மேலே வந்துடாது. அங்கே வரும் ஐயோ வேணாம் எனக்கு பயம். அதுக்கு பயப்படுது. அதை தொடுறா அதுதான் பார்க்குது தைரியமா. பார்த்தியா அந்த அடிங்க காதை பிடிச்சதுக்கு ஒன்றும் பண்ணாதா? காதை பிடிச்சி தான் தூக்கணும். அப்படியா? வலிக்காதா? முயலை எப்போதுமே காதை பிடிச்சி தான் சூப்பராக இருக்கும். வா தொட்டு வா. என்ன காக்கா கூட வளர்க்குறீங்களா? பிடிச்சிக்கோ. திண்டுக்கல்ல எக்ஸ்போ வந்து ஒன்று போட்டிருக்காங்களேங்க. எக்ஸிபிஷன் வந்து டைட்டானிக் கப்பல் வந்து இந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. அதுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் வந்து அதை கூட்டிகிட்டு போக டைம் இல்லை அப்படின்றனால விட்டுட்டாரு. இன்றைக்கி அவர் ஃப்ரெண்டை வந்து போய் பார்த்துட்டு ரிட்டன் வந்து இந்த வழியில் வரையில் இதுதான் அந்த எக்ஸிபிஷனு போய் பார்த்துக்க அப்படின்னு சொன்னாங்க. வெளியே இருந்தே அப்படியே பார்த்துக்க, என்னத்தை போய் கப்பலை உள்ளே போய் பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு என்னை காட்டிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. உடையாது. ஒரு வாரம் ஆயிருமா? கூட்டிட்டு போன்னு சொன்ன கொடுமைக்கு இப்படி கூட்டு வந்து காட்டுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை மணி. உனக்கு வாட்ச் வேணுமா? நாம என்ன வாட்ச் இப்படிலாம் இருக்காமா? திறக்கலாம் முடியாது, பூட்டி வச்சிருக்காங்க. நீ வாட்டு நின்றுக்கிட்டா காசை கொடு. நம்மளாம் பார்த்தா வாட்ச் வாங்குற மாட்டோம், மூஞ்சி இல்லையா? விட்டுட்டு வாங்காமல் போயிருந்துருக்கணும். சரி வந்துட்டுமே அப்படின்றக்காண்டி தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. இல்லை நம்ம வந்துட்டோம், அப்படி போகிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. அவன் பாரு நம்ம காஸ்டியூம் வச்சு முடிவு பண்ணுறான், புரியுதா? பைக்கில் வர்றோம், இவங்க வந்து இந்த கடையில் வந்து வாங்குறதுக்கு இது இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாங்க. டாடா ஷோரூமில் வந்திருக்கு. அதான் இப்போ அதனால் எப்போயுமே ஆள் பாதி ஆடை பாதி. நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா பண்ணணுன்றதுல இதுதான் மெயின். என்ன சொல்கிற? ஓகே, அந்த பர்த்டே கிஃப்ட் கையில் கட்டிக்க, கை முழுக்கு. சரியா? இந்த பிள்ளைக்கு வாட்ச் வேணுமா? இதெல்லாம் பெரியவங்க கட்டுற வாட்ச். உன் பர்த்டேக்கு நான் வாங்கி தரேன் போதுமா? சும்மா சாதாரண வாட்ச் தான். இதுக்கே அவன் எவ்வளோ சீனை போட்டான். வாரண்டி இருக்கு அதில். இல்லாட்டி மணிக்கு வந்து எனக்கு மெரூன் கலர் மாதிரி வாங்கி கொடுக்கணும் ஆசை. பாப்பா வந்து ப்ளூ கலரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சரி பாப்பா சொன்னனால வந்து இங்க் ப்ளூவில் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலரில் வந்து ஒரு ஷர்ட்டை வந்து வாங்கிட்டு டக்குன்னு வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா தம்பி வந்து வீட்டில் அழுவான் அப்படின்றனால தான் நாங்களும் வந்து எங்களோட பர்ச்சேசிங்கை டக்குன்னு முடிச்சுட்டு கிளம்பணும். ஆமாம், நீங்கள் மேலே போய் முயல் பார்க்கையில் நான் போய் ஊசி போட்டு தான் வந்தேன். ஆமாம் போட்டேன். அண்ணாட்ட போய் சொல்லியிருப்பாப்பா நான் ஊசி போட்டு வந்தேன் அப்படிங்கிறேன். நீ போய் சொல்லாத, நீ போடவே இல்லை. நீ எப்போ போனால் நானும் இங்கே கூட தானே இருந்தேன்றான். நான் ஊசி போட்டேன், கேளு அப்பா. நீ பார்த்தியா பார்க்கலையா? யாரை ஏமாத்த பார்க்குற? தம்பிக்கும் வந்து ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுதாங்க. ஸ்வீட் கடைக்கு வந்திருந்தோம். அங்கேயே கேக்கை பார்த்தோன்னு கையோட வந்து கேக்கு இங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து கேக்கும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறோம். வந்துட்டுருக்கோம். ஐயோ எங்கே விட்டு போனா பாரு. அம்மா உனக்கு என்ன வாங்கிட்டு வந்துருக்குன்னு. டைம் வந்து கரெக்டாக 11:50ங்க. முழிக்க முடியல. சரி 12 மணிக்கு வந்து கேக் கட் பண்ணி விஷ் பண்ணலாம்னு சொல்லி நினச்சேன்.
காலையில் கேக் கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் எனக்கு திரும்பியும் த்ரோட் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சுங்க. போய் எழுப்பி விஷ் பண்ணுவோம். என்ன பண்ணுறேன் மணி? ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. பாருங்களேன், ஏதாச்சும் வீட்டில் ஹாப்பி பர்த்டே சொன்னால் சந்தோஷப்படணும். இங்கே போயாமா கை குடுறான். ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டேவா? உனக்கு போய் சொந்தம் பாரு. என்ன அடிக்கணும். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஒரு 6 o'clock எழுந்திரிச்சாச்சுங்க. காலையிலே இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டேன். டக்குன்னு வந்து கோயிலுக்கு போங்க அப்படின்னம்னா நீயும் கூட வா அப்படிம்பாரு. அதனால தான் எதுக்குடா வம்புன்னு சொல்லிட்டு காலையிலேயே ரெடி ஆகிட்டு சமையல் ஒர்க்கை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து பட்டாணி குழம்பு, அது கூட வந்து ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் டிஃபன் பாக்ஸ்க்கு வந்து அவர் கொண்டு வரல. பெரிய இன்றைக்கி டியூட்டிக்கும் போயிடுவார். என்னடா சமைக்கிறது அப்படின்னு தெரில. சரி, நைட்டு பட்டாணி ஊற வச்சிருந்தாலும் பட்டாணி குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அதை வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அத்தை வந்து கேசரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டிஃபன் பாக்ஸுக்கு என்னெல்லாம் லஞ்சுக்கெலாம் சமைக்க வேண்டிய வேலை இருந்துச்சுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு பெருசாக எல்லாம் ஒயிட் ரைஸ் தான் வைக்க போகிறேன். அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கையோட பிள்ளைங்களை எல்லாத்தையும் எழுப்பி விடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து எழுப்பி விட்டுட்டு இருந்தேன். சொல்லு ஹாப்பி பர்த்டேன்னு. இப்படியா? இப்படி இப்படியா பண்ணணும்? எப்படி பண்ணணும்? இப்படி இல்லை, இப்படி. அந்த பிள்ளைக்கு தெரியாது. ஹாப்பி பர்த்டே. அப்போ தேங்க்யூ சொல்லணுமா? தேங்க்யூ. நான் சொல்லணும் அப்பாவுக்கு. ஹாப்பி பர்த்டே நீ சொல்லு. தேங்க்யூ அண்ணனு சொல்லு. அப்படி ருத்வின் வந்து ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு போய் உட்காந்துட்டாங்க. அவன் இதிலெல்லாம் வந்து பெருசாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்க மாட்டான். என்னதான் பொண்ணுங்க வந்து அப்பா செல்லம் அப்படின்றது எங்கள் வீட்டில் 100% உண்மையாக தாங்க நடக்குது. ருத்வினுக்கு எனக்கு ஒன்று அப்படின்னா வேம வந்து ஃபஸ்ட்டாக வந்து நின்று சொல்லுவான். மகிழினி வந்து கொஞ்சம் யோசிச்சுன்னு சொல்லுவாள். ஆனால் மணியோட பர்த்டே அப்படின்னோன்னா விழுந்து இன்னைக்கு காலையிலேருந்து ஹாப்பி பர்த்டேன்ட்டே இருக்கா. நீ அஜிக்காது இது கை தட்டு. அவர் வந்து டியூட்டிக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே வந்து கேக்லாம் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்து அந்த கேக்கெல்லாம் வந்து கட் பண்ண வச்சுட்ருக்கோம். பிள்ளை ருத்வினுக்கும் வந்து இந்த ஸ்கூலுக்கு லேட் ஆயிரும். ஸோ வந்து ஒரு 8 மணிக்கெல்லாம் வந்து இந்த வருஷம் வந்து பர்த்டே செலிப்ரேஷன் கேக்லாம் கட் பண்ணிட்டோம். ராஜி 33 நீயே ஊட்டி விடு தம்பி. தங்கா
ஐடி மாதிரி எத்தனை ட்ரெஸ் தான் மாத்திரேன்னு தெரியல பாப்பா. சரி பாய், போயிட்டு வரேன். பாய். அப்பா கோயிலுக்கு போயிட்டு அப்பா ஒரு முத்தம் கொடுத்துரு. ஹாப்பி பர்த்டே பா சொல்லி சொல்லு. அப்பா ஒரு முத்தம் கொடுத்துரு. சரி நான் எடுத்து வச்சுக்கிறேன். சரி போயிட்டு வரேன் நான். டைம் ஆச்சாமி. சரி பாய், போயிட்டு வரேன். பாய். பாய் 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 பாய். விட்டு லட்சுமினா கரகாட்டக்காரி கரகாட்டக்காரி இப்படிதான் ஆடு வந்தா. ம் ஓ தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நானும் கோயிலுக்கு காலையிலேருந்து போகாமையே இருந்தாங்க. அவரும் லேட் ஆயிடுச்சு அப்படின்றனால கோயிலுக்கு போகல. சரி நம்மளாச்சும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்றக்காண்டி தான் முருகன் கோயிலுக்கு மேலே வந்து மலைக்கு போயிட்டு வந்துட்டு இன்னைக்கு காலையிலேருந்து பெருசாக அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலைங்க. ஏன்னா கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதனால் அதை பார்த்துட்டு இருந்தேன். மகிழினி ருத்வின் வந்ததுக்கப்புறமும் நல்லா தூங்கிட்டே இருந்தா. செம மழை, ஒரு 1/2 ஹவர்னாலும் பேஞ்ச மழை, சரியான மழை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் நின்று அப்படியே வெளியே வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாப்பா எல்லாத்தையும் எழுப்பி விட்டுட்டு ஹோம்ஒர்க்லாம் சொல்லி கொடுத்துட்ருந்தேன். ராஜாத்தி கொரியர் வந்து கொண்டு போய் போட்டு வந்திருப்பாங்க போல். போட்டு வந்து திடீர்னு சர்ப்ரைஸாக வந்து பாப்பாவை பார்க்குறக்காக வந்திருந்தாங்க. பாப்பா வந்து ராஜாத்தி கூட வீடியோ காலில் சண்டை போட்டதை எல்லாம் மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க. ஸோ பாப்பாவை பார்க்கணும் அப்படின்றதுக்காண்டியே ராஜாத்தி வந்து கொரியரை போட்டு அப்படியே நேரம் இங்கே வந்துட்டாங்க. பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு தான் தோப்பே இருக்கு தெரியுமா? என் பிள்ளைகளுக்கு பின்னாடி தான் உங்களுக்கு எல்லா மாப்பிள்ளையுமே அவங்க பிள்ளைகளுக்கு தருவாங்க. அவளுக்கு வெறிடியே ஆத்திரத்தில் இருக்கா. மாமா உன்னை மாதிரி இப்படிலாம் எங்களால பண்ண முடியுமா? பண்ணு குட்டிக்கார நடி குட்டிக்காரன் நடிக்க இப்படிலாம் அடிச்சு விடுறாரு என்னைய. நான் என்ன வித்தைய போடுறேன். உன்னை மாதிரி எங்க அம்மா என்ன சின்ன பிள்ளையா? ராஜாத்தி வந்து கிளம்பிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மணியோட பர்த்டேக்கு விஷ் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த வருஷம் பர்த்டே வந்து ரொம்ப சிம்பிளாக தாங்க வந்து கொண்டாடி இருந்தோம். நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.